1 சாமுவேல் 17:45 பார்த்தீங்கன்னா, தாவீது ஒரு சிறுவன் தான், கோலியாத் ஒரு பெரிய வீரன் தான். ஆனால் அந்த இடத்துல தேவன் தாவீதின் கையினாலே கோலியாத்தை கொன்று போட்டார். இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டு பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த பிரச்சனைகள்லாம் உங்கள் கரத்தாலே கர்த்தர் நிர்மூலமாக்கி ஒரு மாபெரும் வெற்றியை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவர் சொல்கிறாரு, பலத்த ஜாதியாக்குவார். 1000 ஆக்குற மட்டும் இல்லை, உங்களை பலத்து கொள்ள வைப்பார். பலம்னா என்ன தெரியுமா? ஸ்ட்ராங்னு அர்த்தம். வலுவான உறுதியான நபராக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். பலவீனனாக அல்ல. ஒருவேளை நீங்கள் பலவீனத்தில் சோர்வில் அசந்து போயிருக்கீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட உங்களை எப்படி மாற்ற விரும்புகிறார்னா, ஸ்ட்ராங்காக வலுவானவர்களாக உறுதியானவர்களாக தேவன் மாற்றும்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். எப்படி உங்களை பலத்த ஜாதியாக மாற்றுறார் அப்படின்னா, ரெண்டாவது, அவர் லார்ஜ் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷில். லார்ஜ் அப்படின்னா பெரிய, சொல்லுங்க, பெரிய அப்படின்னா நீளமானதுன்னு அர்த்தம். நீளமான உயரமான ஒரு மாபெரும் சக்தியாக தேவன் உங்களை மாற்றப் போகிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் சின்னதாக இருக்கிறபோது தான் கர்த்தர் உங்களை பெரிதாக மாற்ற விரும்புகிறார். என் வருமானம் சின்னது, என் வேலை சின்னது, என் குடும்பம் சின்னது அப்படின்னு எதெல்லாம் சின்னது சின்னதுன்னு நினச்சிட்ருக்கீங்களோ, அதை தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, அதை பெரிதாய் மாற்ற போகிறார். தேவன் உங்களை பெருக செய்ய முடிவெடுத்திருக்கிறார். நீங்கள் தான் இப்போ முடிவெடுக்கணும். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், பெருக்கத்தின் தேவனை நான் விசுவாசிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்ட்ராங்காக்குறேங்கிறாரு, லார்ஜ் பெருசாக்குறேங்கிறாரு. 3வது சொல்கிறாரு மைட்டி அப்படின்னா உயர்ந்த வலிமையின் பெருக்கத்தை தேவன் தரப்போகிறார் உங்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, நேஷன், கண்ட்ரிக்கு, தேசத்திற்கு, நாடுகளுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் கொண்டு செல்ல போகிறார். நாடுகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். நீங்கள் நினைப்பீங்க, நான் யாருக்குமே ஆசீர்வாதமாக இல்லையா, என் குடும்பத்துக்கு கூட நான் பாரமாக தாயா இருக்கேன், ஒரு 5-10க்கு கூட என் குடும்பத்தாளுகளை தாயா நான் கையேந்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இல்லைங்க, உங்களை மாரி ஆட்களை தான் தேசத்திற்கு, இந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார் தேவன். யோசேப்பு பாருங்க, அடிமை, சோத்துக்கு கையேந்தி நிற்கிற ஒரு நிலைமை. அடிமையால் சுயாதீனமாக எதுவும் செய்ய முடியாது, சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பிட முடியும். அந்த அடிமையை தான் தேவன் எப்படி கொண்டாடின, உலகத்துக்கு படி அளக்கிறவனாக மாற்றினா. உலகத்திற்கு இன்னைக்கு அதே தேவன் தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கையேந்துகிற நிலைமையை மாற்றி இந்த நாடுகளுக்கு, தேசங்களுக்கு உங்களை உயர்த்தி ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். சிறியவர்களை தான் பலத்த ஜாதியாக மாற்றுவேங்கிறாரு, சின்னவனை தான் 1000 மாற்றுவேங்கிறாரு. நீங்கள் சின்னவனாக இருந்தால் 1000 மாற்றுவார். நீங்கள் சிறியவர்களாக இருந்தால் பலத்த ஜாதியாக மாற்றுவாராம்.